முஹர்ரம். முஹர்ரம் என்று சொன்னாலே கர்பலா நினைவுக்கு வருகிறது. அந்த கர்பலாவின் வரலாறுகளை சொல்ல முடியாது. அதை நினைத்தால் அழுகைதான் வரும். முஹர்ரம் என்று சொன்னாலே முஹர்ரமுடைய 10 நாம் எடுத்துக்கொண்டால் ஆஷூரா, முஹர்ரம் 10 ஆஷூரா என்று சொல்லப்படுகிறது. இந்த முஹர்ரத்திலே 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஹ்ருல் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். யகூதிகள் கூட இந்த மாதத்திலே நோன்பு வைத்தார்கள். ஏன்? எறும்புகள் கூட இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறது என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழி நடைமுறைகளிலே வந்தவர்கள் இறை நேசர்கள் சொல்லுவார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே பகல் காலங்களிலே எறும்புகளுக்கு தீனி வைத்தால் தின்னாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு முஹர்ரம் யூதர்கள் கூட நோன்பு வைக்கக்கூடியவர்கள். அந்த மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பிறை 9, 10 இந்த 2 தினங்களிலே நோன்பு வைப்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கையாக சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிற்கு என்ன இவ்வளவு மரியாதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் கடமையாகுவதற்கு முன்னாலே முஹர்ரம் மாதத்திலே 10 நோன்புகள் ஃபரலாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் தான் அது சுன்னத்தாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் முஹர்ரம் 10 தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஒதுங்கியதும் கப்பலில் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினமும் முஹர்ரமுடைய 10 தான் என்பதாக சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 துஆக்கள் கேட்டார்கள். அந்த 7 துஆக்களும் கபூலாக்கப்பட்ட அந்த தினமும் முஹர்ரம் 10 என்பதாக சொல்லப்படுகிறது.